ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னும் ஒரு 5 to 10 டேஸில் உங்களோட 12th ஸ்டாண்டர்டோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது உங்கள் ஸ்கூலில். நம்ம இந்த 12th முடித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இப்போவே திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நடந்து முடிஞ்ச என்ட்ரன்ஸ் எக்ஸாம், உங்களோட சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ், இல்லை ஸ்டேட் போர்டோட போர்டு எக்ஸாம்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இயர் பை இயரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸோட இந்த மாடல் சரி, அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் லெவலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க, ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஐடியோட 2026 நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 2025 வரைக்கும் நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை தாண்டி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ப்ளஸ் ஜேஇயோட பேட்டர்ன்ஸை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது, சார் நான் 2027 என்னோடய சிபிஎஸ்சி போர்டுமே நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், இல்லை ஸ்டேட் போர்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் விஐடி மாதிரியோ, இல்லை அமிர்தா மாதிரி, எஸ்என்யூ மாதிரி, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் தான் நான் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் கடைசி நிமிஷத்தில் ட்ரை பண்ணுறதை எப்போவுமே அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் இப்போத்துலேருந்தே பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு நல்ல பிளென்டி ஆஃப் டைம்ஸ் இருக்குது. உங்களோட டைமே பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9 to 10 months உங்களுக்கு நல்ல டைம் இருக்கிறதுனால, இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஏர்லி ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஏர்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்டு எக்ஸாமோட மார்க்கு கண்டிப்பாக 95% நீங்கள் அக்யூர் பண்ணலாம். இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ போர்டு எக்ஸாமோட மார்க்குக்கு உங்களுக்கு 95% நல்ல ஒரு கேரண்டியாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதில் ஏற்கனவே நம்ம மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இது எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே ப்ளேஸ் ஆகணும், இல்லை நீங்கள் ஜெய் எழுதியே நல்லா ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் மினிட்டில் போய் இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு 1 monthல் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதுலேயுமே நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருந்தாங்க. அவங்களுமே இப்போ விஐடியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அமிர்தாவில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இதெல்லாமே நம்ம நிறைய பார்க்குறோம். பட் அந்த பர்சன்டேஜோட வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் நம்ம பர்சன்டேஜோட சக்ஸஸ் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரம் த ஜூன் ஆன்வர்ட்ஸ், ஜூன் ஃபஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப லீஸ்ட் டைம் எடுத்து உங்களோட அதர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஎஸ்சி போர்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு என்சிஆர்டி பேட்டர்ன். இந்த என்சிஆர்டி சிலபஸ், என்சிஆர்டி பேட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு குளோபல் பாஸ்போர்ட் மாதிரி. நீங்கள் இதை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் போக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை மட்டும் ஜூன்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் எழுதலாம். உங்களோட +2 எக்ஸாம் முடிச்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, ஒரு டாப் 10ல் இருக்க யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதே சமயத்தில் ஆப்டிடியூட்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போலாம் தடுமாறுறதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அதுக்கும் நீங்கள் ஏர்லியராக ஜூன்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஆப்டிடியூட்ஸோட நாலேஜுமே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஸ்டார்ட் ஏர்லி. உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுல நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் விது அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணவும் தயாராக இருக்கோம். எங்களோட கோச்சிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வெல் அண்ட் அட்வான்ஸ் 1-to-1 டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸோடு நம்ம கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த விஷயம் உங்களால் சர்ச் பண்ணியும் கிடைக்கல, நாலேஜுக்கு நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸுமே நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். உங்களுக்கு ஒரு நல்ல கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்குமே விது அகாடமி ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 10 daysல ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட ஸ்கூல் லைஃப் இனிதே நல்லதாக அமையட்டும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.